வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோன்னா இறால் தொக்கு தான் பண்ண போகிறோம். அது நான் பண்ணலை, அண்ணி பண்ணாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா அண்ணி எப்படி எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்கன்னு. கொஞ்சமாக தான் அண்ணன் வெளியில் போயிருந்தாங்க, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் இப்போ சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பெருசாக தான் இருந்துச்சு எல்லாமே ஓரளவுக்கு. பார்க்க தான் நிறைய தெரியும், ஆனால் செஞ்சால் கம்மியாக தான் வரும். பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நமக்கு கொஞ்சமாக தான் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இறால்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. வெங்காயம் தக்காளியும் நறுக்கி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க. பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வச்சாச்சு, அது காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் போடுறோம். வெந்தயம் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெந்தயம். வாங்க இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பீஸும் விழுந்துருச்சு. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. வாங்க இப்போ வெங்காயத்தை வதக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயத்தை. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் கூட வச்சு இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்க ஓரளவுக்கு. இப்போ தக்காளியுமே அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட. பார்த்திங்கன்னா அதையுமே நம்ம இப்போ கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கலாம். அதுவுமே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா கல்லுப்பு போடுறோம். எதனாலன்னா சீக்கிரம் வதங்கும் தக்காளி, அதனால் கல்லுப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டு வதக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுருந்த இறால் அதில் போட்டுக்கலாம். பார்க்க நிறையா இருந்துச்சு, பார்த்திங்களா கொஞ்சமாக தான் இருக்குது. அது சுத்தம் பண்ணால் கொஞ்சமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியை விட சேர்த்து. கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சத்தூள் நாங்கள் ஏன்னா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம், அதனால் அளவு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் அளவு போட்டுக்கிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் இருக்குது, அதுவுமே கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம். 1 ஸ்பூன் இல்லாமல் கம்மியாக போட்டிருக்கோம், நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா இது மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து 2மே சேர்ந்து அரைச்சிருப்பாங்கள்ல, அந்த தூள் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இருக்கும். போட்டாச்சு. இப்போ நல்லா இதையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேர்ந்துருச்சு, அதோட கலந்து சேர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறதுக்காக அதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கலாம்.
அதையுமே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நமக்கு தேவையான அளவு இதுக்கப்புறமே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். எங்களுக்கு போதும், அதனால் இவ்வளோ வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இறக்க போகும்போது அந்த கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.